தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்தொழ அனுமதிப்பேன். அனுமதி 4. இன்று அந்த மல்லுவுட் மாக்கானை ஏன் என்னை அனுப்புனீங்க? வண்டி சிறிது தூரம் நகர்ந்ததும் பொரியத் தொடங்கியவளின் பேச்சினை கேட்டு, மாக்கானா என அதிர்ந்த சிவேஸ்வரனின் சிந்தையைப் போல் அவனின் கைகளின் கட்டுப்பாட்டில் இருந்த வெண்ணிற இனோவா வண்டியும் வல இடமாக அலைந்து குலுங்கி அதிர்ந்து பின் நேராக சென்றது. அரை மணி துளி நேரம் அமைதியாய் இருந்தவன் பின் மெதுவாக, நான் முதல்ல கிளம்பிட்டேன்டா குட்டி. உன் பெரியம்மா தான் சதி வேலை பண்ணிட்டாங்க. அதை முடிச்சு வர நேரம் ஆயிடுச்சு. அவனை ஏண்டா திட்டுற? அவனை போய் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்ப முடியுமா? அவன் லெவல் தெரியாமல் பேசுகிற. ஆமாம், என்ன வயசில் பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறது? அங்கே என்ன பிரச்சனை ஆச்சு? அதை சொல்லு முதல்ல என மென்குரலில் செல்லமாக கண்டிக்க, முகத்தின் கனலின் சிவப்பு சற்றும் குறையாமல், அவன் பேசின பேச்சுக்கு இந்த மரியாதையே ஜாஸ்தி என்று மெல்லியதாய் முணங்கியவள் அலுப்பாய், அது நீங்கள் யாரும் இல்லைன்னதும் பக்கத்தில் வந்து பேசினா அந்த திருமலை. வேறு பிரச்சனையெல்லாம் பண்ணலை. அதுக்குள்ளே தான் இவர் வந்துட்டாரே. ஏதோ வில்லன் வந்த உடனே மூக்கில் வேர்த்து வர ஹீரோ மாதிரி, தான் காப்பாற்றுறதுக்காக அவதாரம் எடுத்த மாதிரி என்று புரிந்து கொட்டியவளை விசித்திரமாக பார்த்தவன், இது ஜெய்க்கும் வீடு திரும்புகிற வழிதானே, போகிற வழியில் பார்த்துருப்பானா இருக்கும். அவன்கிட்ட காலையில் தான் திருமலை பற்றி சொன்னேன். உன்கிட்ட வம்பு பண்ணுறான்னு தோணியிருக்கும். அதான் பக்கத்தில் வந்து பார்த்துருப்பான். பொதுவாக அவன் கண்டுக்காமல் போகிற ஆள். ஏதோ நம்ம நல்ல நேரம் அவன் கவனித்து வந்திருக்கான்னு தோணுது. அந்த திருமலையை அப்படி சாதாரணமாக நினைக்காதடா. எப்போவும் கவனமாக இருக்கணும். இனிமேட்டு காலேஜ் உள்ளேயே இரு. நான் வந்து ஃபோன் பண்ணப்புறம் வெளியே வந்தால் போதும் எனவும் சரி என்பதாய் தலையசைத்தவளின் கோபம் குறைந்த பாடில்லை. இவர் பெரிய மன்மத குஞ்சு, பெரிய பணக்காரன் வேற போல. அதான் பெண்கள்னா இழப்போம் என்று மனதின் ஒருபுறம் வறுத்து கொட்ட, யாராக இருந்தால் என்ன, அது என்ன பிரேமம், ஓகே சொல்லு, அப்படி இப்படின்னு பேசுகிறது. எதிரில் இருக்கிற ஆள் கல்லோ மண்ணோங்கிற மாதிரி பார்க்காதற மாதிரி இருந்துட்டு இப்போ பேச்சப்பாரு. பெண்களை நெருங்கி வர வைக்க இது ஒரு டெக்னிக் போல என்று மற்றொரு புறம் தாளிக்க தொடங்கியது. சிவேஸ்வர் வண்டியை செலுத்தும் கவனத்திலேயே, அப்புறம் அந்த டேஷ்போர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் பாரு, அவன் உனக்கு ப்ராஜெக்டுக்கு லெட்டர் கொடுத்துட்டான். இந்த புது மால் கட்டுற ப்ராஜெக்ட் அவனோடது. ஆர்ஜேவி ப்ரொப்ரேட்டர்ஸ்க்கு கிடச்சிது. இங்கே மதுரைன்னதும் என்கிட்ட விசாரித்தான். எனக்கு இருந்த ஆர்வத்தினால என்னை பார்ட்னர் ஆக்கிட்டான். ரொம்ப திறமசாலி. அவன் கூட பண்ணுறது எனக்கு நல்ல அனுபவம் கொடுக்கும். உனக்கு கேட் தெரியுமான்னு கேட்டான். டிசைனிங் பண்ணும்போதே பொறுப்பு கொடுக்க போகிறதா சொன்னான் எனவும், தெரியும் அண்ணே, எக்ஸ்ட்ரா கோச்சிங் போய் படித்தேன் தானே. ஆனால் வெறும் கம்ப்யூட்டர் ஒர்க் கொடுத்து ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சுருப்பானா என்றவள் சிவேஷ் திரும்பி ஒரு பார்வை பார்த்ததும் உதட்டை இடது ஓரமாய் இழுத்து காட்டிவிட்டு, உட்கார வச்சிருவாரா உன் ஃப்ரெண்டு? எனக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை எனவும் அவளின் பாவனையில் சிரித்து, பண்ணலாம் மதிக்குட்டி, அவன் கூடவே நானும் தான் இருப்பேன்ல, பார்த்துக்கிறேன் எனவும், அப்பாடி என்றவளாய் பெருமூச்சு விட்டவள் அனுமதி கடிதத்தை எடுத்து பார்க்க, அதில் அவனின் பெயருக்கு பின் வரிசை கட்டி நின்ற பட்டங்களையும் அவனின் ஆர்ஜேவி ப்ரமோட்டர்ஸ் கிளை பரப்பி நின்ற இடங்களையும் கண்டவள் வியப்பிற்கு பதில் கடுப்பாகவே உணர்ந்தாள். ஏதேதோ பேசியவாறே மீனாட்சி அம்மன் கோவிலை அடைந்தவர்கள் வண்டியை சந்நிதி வீதியில் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்திவிட்டு தெற்கு வாயில் வழியே நுழைந்து உள்ளே செல்ல குடும்பமே இவர்களுக்காய் காத்திருந்தது. தாத்தா சிவப்பிரகாசமும் பெரியப்பா பிரகதீஸ்வரரும் ஏதோ பேசியவாறு இருக்க, பெண்கள் அனைவரும் கோவிலின் உட்புறம் இருந்த கடைகளை வேடிக்கை பார்த்தவாறு இருந்தனர். மதிவதனியின் தந்தை ஈஸ்வர பிரபு சிவேஸ்வரனின் 2 வயது மகன் விக்னேஸ்வரை அங்கே வெளிமண்டபத்தில் கட்டி வைக்கப்பட்டு இருந்த கோவில் காளை, பசு, ஒட்டகம், யானை போன்றவற்றை வேடிக்கை காட்டி கொண்டிருக்க, மதிவதனா உள்ளே வருவதை பார்த்த சிவேஸ்வரனின் மனைவி மாலா சென்று தன் மகனை வாங்கி கொண்டு சின்ன மாமனாரையும் உள்ளே அழைத்து வந்தாள்.
தன் தந்தையை கண்டவுடன் தாயிடமிருந்து வழுக்கி இறங்கி ஓடி வந்தவன் தந்தை கால்களை கட்டிக்கொள்ள அள்ளி தூக்கியவனிடமிருந்து தன் விளையாட்டு தோழியான அத்தை மதிவதனாவிடம் தாவினான். அத்தை, உள்ள கிள்ளி இருக்குன்னு சின்னத்தத்தை சொன்னாங்க, அங்கே கூட்டிகிட்டு போ எனவும் அவனின் பஞ்சு கன்னத்தில் முத்தமிட்டவள், சாமி கும்பிட்டுட்டு போகலாம் என, ஆ, பார்த்துட்டு போய் சாமி கும்பிடலாம் என சினுங்களுடன் அடம்பிடிக்க தயாரானான் விக்கி என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வர். கிளி பார்க்க போகிறவரை கிளி ஸ்டோரி சொல்லலான்னு நினச்சேன். விக்கி அடம் பிடிக்கிற பேட் பாய் மாதிரி தெரியுது, அதனால வேணாம் என மதிவதனா சிரித்தவாறே சொல்லவும், ஆ, இல்லை இல்லை இல்லை, விக்கி குட் பாய், நீ இப்போ ஸ்டோரி சொல்லு, அப்புறம் கிளி பார்க்கலாம். விக்கி அடம் பிடிக்கலை என்று அவசர உடன்படிக்கை வந்தது அந்த செல்லவாண்டு. சாயலட்ச பூஜைக்கு நேரமாச்சு என்று ஐயர் வந்து அழைக்க அனைவரும் தேவி மீனாட்சியின் சந்நிதியை அடைந்தனர். பூஜை செய்வதற்கு தயாரான நிலையில் இருந்தவர்களிடம் சிவேஸ்வர் தான் வாங்கி வந்து இருந்த பட்டுப்புடவையை கொடுக்க, அபிஷேகம் முடித்து தயாராக இருந்ததால் அலங்காரம் முடித்து திரை விளக்கப்பட்டது. இளம் பச்சை வண்ண கரை வைத்த ஆழ்ந்த பச்சை வண்ண பட்டுச்சேலையில் தலையில் தங்க கிரீடமும் கையில் கிளியையும் தாங்கி ஆபரண அலங்காரங்களுடன் விளிர்ந்த அருள் சுரக்கும் மரகதவல்லி அன்னையின் முகத்தை பார்த்தவர்கள் மனம் நிறைந்தது. தீப ஆராதனை முடிந்து மணக்கும் தாழம்பூ குங்குமம் பெற்று பின் வெளியே வந்தவர்கள் தேவி மீனாட்சியின் நாயகரான மதுராபுரி அரசியை சொக்க வைத்த சுந்தரேஸ்வரர் ஆன சொக்கேசர் சன்னதிக்கு சென்றனர். கண்களை மூடி வழிபட்டு விட்டு மணி ஓசையில் விழிகளை திறந்த மதிவதனா எதிரே தெரிந்த உருவத்தை கண்டு அதிர்ந்து இமை தட்டி விழித்தாள். எதிரே ஆண்களுக்கான வரிசையில் கைகளை மார்பின் குறுக்கே கட்டியவாறு சிவேஸ்வர் அருகில் நின்று கொண்டிருந்தான் ஜெயவர்மன். கருப்பு பேண்ட்டும் இளம் சாம்பல் வண்ண ஃபார்மல் முழுக்கை சட்டையும் அணிந்து கையானது லேசாக மடக்கிவிடப்பட்டு இருக்க, அதில் காலர் மற்றும் கை காஃப்களில் கருப்பு நிற துணி நாடா போன்ற அளவில் அழகாக இணைக்கப்பட்டிருக்க, அழகும் கம்பீரமுமாய் உயரமும் நிறமுமாய் தினமும் செய்யும் உடற்பயிற்சிகளின் விளைவாக உறுதியும் வனப்புமாய் சட்டையை மீறி தெரிந்த கட்டுடலின் தேகப்பொலிவுடன் நின்றவனை கண்டு, அவனேதானா, இங்கேயா, காட்சி பிழையோ என்று எண்ணியவள் கண்களை இறுக மூடி திறந்து பின் சிமிட்டி பார்க்க, அவனேதான். அனைவரும் கைகளை கூப்பி சொக்கேசரை தொழ, அவன் மட்டும் கைகளை மார்பின் குறுக்கே கட்டியவாறு நின்று கொண்டிருந்தான். சரிதான், சாமியையும் மதிக்க மாட்டான் போல என்று எண்ணியவள் மனதில் பிரமிப்பு அகல, விழிகளோ அவனை முறைக்க தொடங்க, மார்பில் கட்டியிருந்த கைகள் இறங்கி முன்புறமாக கட்டிக்கொண்டவனின் பார்வை சொக்கேசரிடம் நிலைத்து பின் வாசலை நோக்கி திரும்ப, உதட்டின் இடது ஓரம் மட்டும் துடித்ததோ சிரித்தானோ என்று அவள் கூர்ந்து பார்க்க, எந்த பாவனையும் இன்றி வெளியேறினான் ராஜா ஜெயவர்மன். பிரகார மண்டபம் அடைந்தவுடன் சிவேஸ்வர் தன் நண்பனை பெருமையுடன் அனைவரிடமும் அறிமுகம் செய்து வைக்க, முறுவலித்தும் கைகள் பற்றியும் வரவேற்றவர்களிடம் அவனுக்கான பதில் சிறு முறுவலுடன் கூடிய சிறு தலையசைப்பாக மட்டுமே இருந்தது. உள்பிரகாரம் வலம் வந்து முக்குருணி பிள்ளையார் சந்நிதி அருகில் மதிவதனாவிற்காக ஆயில் ஹோமத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்க, அங்கே சென்று அனைவரும் ஹோமகுண்டத்தை சுற்றி அமர்ந்தனர். பெரியவர் சிவப்பிரகாசமும் மீனாட்சி அம்மாளும் வசதியாக மண்டபத்தின் திண்ணைகளில் அமர வைக்கப்பட, மற்றவர்கள் மதிவதனாவின் அருகில் அமர்ந்தனர். விக்கி ஹோமத்தில் அமைதியாக அமரமாட்டான் என்பதால் சிவேஸ்வர் அவனை எடுத்துக்கொண்டு தாத்தா அருகில் செல்ல, அவனின் அருகில் அமர்ந்து கொண்ட ஜெயவர்மனின் பார்வை சில நொடிகள் ஹோமத்தீயின் ஒளியில் ஒளிர்ந்த மதிவதனாவின் மேல் நிலைத்தது. இளம் ஆரஞ்சு நிற ஆடையில் ஆங்காங்கே ஆழ்ந்த குங்குமச்சிவப்பு நிறம் சிதறி இருக்க, முன்கழுத்தை சிவப்பும் பட்டு வண்ணமுமான சித்திரத்தையல் வேலைப்பாடுகள் ஆரம் போன்ற வடிவில் இருந்து முகமலரை தாங்கியிருந்த பூந்தண்டென இருந்த நீண்ட கழுத்தின் அழகுக்கு அழகு செய்தன. கழுத்தை ஒட்டு அணிந்திருந்த மெல்லிய தங்கச்சங்கிலியில் சிவப்பு நிற மலர் போன்ற வடிவ பெரிய ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல் சிவப்பாய் ஒளிர்ந்தது. கரு மேகமாய் கூந்தல் அடர்ந்து இடை தாண்டி விருந்தி கிடக்க, மேகமூடா வெண்ணிலவாய் ஒளி சிந்திய மதிமுகம் ஹோமத்தீயின் ஒளி பாய்ந்ததால் அப்போதுதான் கீழ்த்திசையிலிருந்து எழும் சித்திரை பௌர்ணமி நிலவு போன்ற இள மஞ்சள்
நிறம் காட்டி நின்றது. நெற்றியில் வைத்திருந்த பொட்டில் இருந்த கல் மற்றும் மூக்கில் அணிந்திருந்த குண்டூசி முனை அளவு இருந்த வைர மூக்குத்தி அனைத்தும் தீப ஒளியில் மினுமினுக்க ஜெயவர்மனின் பார்வை தன்னை மறந்து சுற்றுப்புறம் மறந்து ஒளிரும் மதிப்பெண்ணின் வதனத்தில் நிலைத்தது. ராஜா ஜெயவர்மன் என்ற ஒலி உரக்க கேட்டதும் நிதானமாக பார்வையை விலக்கி திரும்பினான். சிவேஸ்வர்தான் தன் தாத்தா பாட்டியிடம் நண்பனை பற்றி சொல்லி கொண்டிருந்தான். புதிய தொழிலில் பங்கு தருபவன், உயிர் நண்பன் என்று அவனை பற்றிய விவரங்கள் சொல்லிய போது பெயரை கேட்டவரிடம் அவனின் பெயரை சொன்னவன் தாத்தா மந்திரங்களின் ஒலியில் கேட்க இயலாமல் நிமிர்ந்து பார்த்ததும் உரக்கச் சொல்லியிருந்தான். அருகில் இருந்த மீனாட்சி அம்மாள் சிரித்தவாறு, பேரில் மாத்திரமில்ல, பார்வைக்கும் ராசா மாதிரி தான் இருக்க என அவனின் கன்னம் தொட்டு சொல்ல, சிவேஸ்வர், பாட்டி நிஜமாவே அவன் ராஜவம்சத்தை சேர்ந்தவன் தான் என்று பெருமையுடன் சொல்ல, சிறு முறுவலுடன் உறைந்த ஜெயவர்மனின் முகம் உணர்ச்சியற்று இருக்க, கண்களில் மட்டும் விரக்தியின் சாயல் எட்டி பார்த்து பின் மறைந்ததோ. அன்று தங்களை நோக்கி வரும் வெளிச்சப் பொட்டுகளைக் கண்டு கவனம் கொண்ட வீரசேனனின் வலக்கையானது தன் இடைவாளின் பிடியை பற்றியது. கண்கள் கூர்மையுற்று எத்தனை பேர் வருகிறார்கள், எதில் வருகின்றார்கள், புறவி வீரர்கள் போல் தெரியவில்லையே என்று அனுமானிக்க முற்பட்டது. ஓரப்பார்வையில் இளவரசியின் நிலை காண முற்பட்ட போது அவளின் கரங்களும் வாளின் பிடி மீது அமர்ந்திருப்பதைக் கண்டு ஒரு பெருமிதத்துடன் கூடிய வீர முறுவலை உதித்தது வீரசேனனின் கடின இதழ்களில். ஏறக்குறைய 50 பாக தொலைவு தூரத்தில் வந்ததும் வெளிச்சப்பொட்டுகள் தீப்பந்துகளாக புலப்படத் தொடங்க, அவற்றை கையில் ஏந்தியவாறு வந்த ஓங்குதங்கான ஆட்களும் நிழல் வடிவாய் புலப்படத் தொடங்கினர். வலக்கையில் கூர்மையான வேல், இடக்கையில் தீப்பங்கந்தங்களை தாங்கி விரைந்த நடையில் வந்து கொண்டிருந்தவர்கள் இடையில் வெண்ணிற ஆடைகளை தார்பாய்ச்சியாக கட்டியிருந்தனர். தலையில் வெண்ணிற துணியை தலப்பாகை போல் சுற்றியிருந்தனர். நெற்றியில் செந்நிற வீரத்திலகமும் கால்களில் வீரக் கழல்களும் வலக்கையின் மேற்புறம் கங்கணம் எனும் ஆபரணம் அணிந்திருப்பதைக் கண்ட வீரசேனன் மூச்சு சற்றே சீர்பட்டது, எனினும் நேர்படவில்லை. வேகமாக வந்தவர்கள் புறவியில் இருந்த இளவரசியை கண்டதும் நின்று ஒரு கால் முட்டியை நிலத்தில் ஊன்றி மறுகாலை பாதம் தரையில் படும்படி பதித்து தம் கையில் இருந்த வேலை நிலத்தில் ஊன்றி தீப்பந்தத்தை உயர்த்தி பிடித்து தலைவணங்கி நின்றனர். அவர்களுக்கு நடுவில் வந்து கொண்டிருந்த இருப்பதிலேயே உயரமாக இருந்த வீரர் ஒருவர் அனைவருக்கும் முன்னால் வந்து தன் வலது கையை இடது மார்பில் வைத்து தலை வணங்கினார். வயதிலும் அனுபவத்திலும் முதியவர் என்று முகத்தில் ஓடிய வரிகள் சொல்ல, வீரத்திலும் துணிச்சலிலும் சிறந்தவர் என்று முன்பக்க உடலில் இருந்த ஆழ்ந்த தழும்புகள் சொல்லின. அவரை பார்த்ததும் புன்முறுவலுடன் தன் குதிரையிலிருந்து இறங்கிய இளவரசி இரு கைகளையும் கூப்பி வணங்கி, வேங்கையாரே நலமா என பாசத்துடன் வினவ, அவளை பின்பற்றி வசந்தமாலை, வீரசேனன் இருவரும் தம் குதிரையில் இருந்து இறங்கினர். வேங்கையன் என்று அழைக்கப்பட்டவர் குரலில் பணிவும் அன்பும் துலங்க, மருதபுரி மன்னரும் இளவரசி சந்திராம்பிகையும் நலம் என்றால் நாமும் நலம்தான் இளவரசி எனவும், இளவரசியின் புன்முறுவல் சிரிப்பாக மாற முல்லை மொக்குகள் அணிவகுத்து நின்ற வெண்ணிற பற்கள் மிளிர செவ்வள்ளி நிறை இதழ்கள் விரிந்தன. தங்கள் வருகையை யாரும் அறிவிக்கவே இல்லையே இளவரசி. எல்லையோர கிராமத்தில் ஏதோ கலவரம் என்றும் அதனை நோக்கி இரு புறவி வீரர்கள் விரைந்து செல்வதாகவும் எங்களது ஆள்காட்டி ஒருவன் சொன்னதை வைத்து விரைந்து வந்தேனம்மா என்றவர் இளவரசியின் தோளில் இருந்த பச்சிலைக்கட்டையும் வீரமுகத்தின் முறுவலை மீறி தெரிந்த சோர்வையும் கண்ணுற்று பதறிப்போனார். என்ன இது குழந்தாய், எப்படி காயம் ஏற்பட்டது என்று பதறவும், அவ்வளவு நேரம் இருந்த மரியாதை பூச்சுக்களை விலக்கி அவரின் பாசம் வெளிவந்ததைக் கண்டு கனிவான புன்னகையுடன் கையை அசைத்து அவரை அமைதிப்படுத்தியவளாய், எனக்கு ஒன்றுமில்லை வேங்கையரே, சிறிய காயம்தான், மருத்துவம் பார்த்தாகிவிட்டது. இதைவிட கவனம் கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது. ஆனைமலை ஒட்டியிருக்கும் வேளாளர்கள் கிராமம் எந்த காவல் தலைவரின் கண்காணிப்பிற்கு கீழ் வருகிறது? அங்கே மலை கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் உள்ளது போல் தெரிகிறதே எனவும், எல்லையோரங்கள் எல்லாமே மருதபுரியின் தலைமைச் சேனை தலைவராம் மருதநாயகம் கண்காணிப்பிற்கு உட்பட்டது அம்மா. ஏனோ ஆனைமலை அதை ஒட்டிய பகுதிகளில் காவல் நிலையை அவர் பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனைமலையின் குடிகளான நாகர்களும் வேடுவர்களும் மருதபுரியின் அரசுக்கு கட்டுப்பட்டு இருந்தவரை பெரிதாக ஏதும் பிரச்சனைகள் இல்லை.
இப்போது சில வருடங்களாக மலைப்பகுதியில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி மூண்டு வருவது போல் தெரிகிறது. அதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் அவர்களை அடக்க மன்னரோ சேனை தலைவரோ ஏதும் முயற்சி எடுப்பதும் போல் தெரியவில்லை அம்மா என்றவனின் வருந்திய குரலும் சற்றே குனிந்த உடலும் ஏதோ புரிந்த கோபத்தில் விரைப்புற, அந்த மலைக்குடிகள் அவர்கள் கிளர்ச்சியாளர்களாகவே மாறிவிட்டனரா? அவர்களாலா அந்த காயம் ஏற்பட்டது என்றவரின் உடல் பாறை போல் இறுக, ஆணையிடுங்கள். இப்போதே அந்த மலையை கெல்லி எலிகள் போல பதுங்கியிருப்பவர்களை பிடித்து நசுக்கி விடுகிறேன் என்று உரும, வேங்கையரே, அவர்கள் எலிகள் அல்லர், நாகங்கள். நாகங்களைப் போல பதுங்கி நெஞ்சில் நஞ்சுடன் அலைகிறார்கள் என்றவள் பெருமூச்சு விட்டு, தந்தையிடம் ஆலோசனை கேட்டுவிட்டு அவர்களை அடக்கும் வழி காண்போம் என்றவள் சிறிது சிந்தித்து பின் தொடர்ந்து, உங்களின் கண்காணிப்பை அந்த வேளாளர்களின் கிராமம் வரை நீட்டித்து கொள்ளுங்கள் வேங்கையரே. நான் சென்று அதற்கான ஆணை மற்றும் ஊதியத்தை அனுப்பி வைக்கிறேன் எனவும், கவலை வேண்டாம், தங்களின் ஆணையை இந்த கணத்திலிருந்து சிறமேற்கொள்வேன் இளவரசி எனவும் அவர் அருகில் சென்றவள், தாங்கள் இதற்கு முன் அழைத்த குழந்தாய்தான் எனக்கு பிடித்தமாக இருக்கிறது வேங்கையரே எனவும் அந்த பெரியவரின் முகம் கனிந்தது. குழந்தாய், சோலையூரில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டு கிளம்பலாமே. அப்படியே மருத்துவரையும் அழைத்து வரச் செய்கிறேன். இன்னும் ஒரு முறை மருந்து வைத்து கட்டிக்கொள்ளலாம் என, இல்லை வேங்கையரே, இன்னும் 2 நாளிகைகள் நேரம் பயணம் செய்தால் அரண்மனை அடைந்து விடலாம். தந்தையர் எனக்காக காத்திருப்பார். அப்படியென்றால் சோலையூருக்கு வந்து சிறிது உணவருந்திவிட்டு பல்லக்கில் அரண்மனை செல்லுங்கள். நானும் எனது வீரர்களும் உங்களுடன் அரண்மனை வரை வருகிறோம். அப்படியே செய்யலாம் தேவி என்று இடை புகுந்தான் அவ்வளவு நேரம் அமைதியாக நின்ற வீரசேனன். சோலையூரின் காவல் தலைவரே, தேவியாருக்கு நஞ்சு முறிவிற்கு மருந்து கொடுத்து இருக்கிறேன். அதற்கு மயக்கம் வந்திருக்க வேண்டும் இந்நேரம். ஆனால் பாதுகாப்பை எண்ணியோ என்னவோ அவரின் ஆழ்மனம் அதனை தடை செய்து விட்டது. எனவே ஓய்வெடுத்தவாறு உங்கள் பாதுகாப்பில் செல்லும் பல்லக்கு பயணம் அவருக்கு, அவரின் உடல் நலனுக்கு மிகவும் நல்லது எனவும், தாங்கள் யார், மருத்துவரா என்று வாய் கேட்க, சொன்னவனின் முகத்தை யோசனையுடன் கூர்ந்து பார்த்தன வேங்கையரின் விழிகள். ஒரு இமைப்பொழுது திணறிய வீரசேனன், நான் ஒரு நாடோடி. பல நாடுகள் சுற்றி அரிய கலைகள் கற்பதில் எனக்கு ஆர்வம். அப்படி அலைந்ததில் என் உடல் நலம் காத்துக்கொள்ள மருத்துவமும் கற்றுக்கொண்டேன் எனவும் தொடர்ந்து பேசிய இளவரசி சந்திராம்பிகை, இதை விட்டுவிட்டீர்களே வீரரே, வேளாள மக்களை கொள்ளையர் பிடியிலிருந்து காக்க நமக்கு உதவி புரிந்தார். இவர் வெல்வீரரும் கூட, தேர்ந்த மருத்துவரும் கூட எனவும் அவளின் குரலில் வேங்கையரின் யோசனை பலப்பட இன்னும் கூர்ந்து பார்த்தார் வீரசேனனை. அவரின் பார்வையை ரசிக்காத அந்த வீரன் இளவரசின் முகம் பார்த்து, இனி உங்களின் காவல் வீரர்கள் வந்துவிட்டதால் நான் என் வழி செல்கிறேன் தேவி, விடை கொடுங்கள் எனவும் இளவரசியின் புன்னை முகம் வீரசேனனை நோக்கி திரும்பியது. தொடரும்.